myasthenia gravis என்ற டிசீஸ் ஒரு நியூராலஜிக்கல் டிசீஸ். ஒரு சின்ன ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஆன்டிபாடி நம்ம நரம்புகளில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் ஜோனில் போய் உட்காந்து அந்த நர்வ் கண்டக்ஷனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணும். இதுதான் myasthenia gravis. ஸோ பேஷண்ட்டுக்கு எப்படி சிம்டம்ஸ் இருக்குன்னா, கண் அப்படியே சொக்கும், கொஞ்ச நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டயர்டாகிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பாடி எனர்ஜியே இல்லாமல் இருக்கும், பேச்சு கொளரும், சம்டைம்ஸ் சாப்பிடும்போது திக்கும், முழுங்குறது சிரமமாக இருக்கும், பாடி இருக்கிற எனர்ஜியே அப்படியே ட்ராப் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்னா டயர்டாக பேஷண்ட்டோடைய அந்த கெமிக்கல், அந்த ஆன்டிபாடி வந்துட்டு போய் நரம்புகளினுடைய ஜாயிண்டில் உட்காந்து கம்ப்ளீட்டாக அதை அடைச்சிரும். ஸோ இதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி நாங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், அதாவது மாத்திரைகள் மூலமாகவும் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் இந்த இம்மீடியட் எஃபெக்டை வந்துட்டு சரி பண்ணுவோம். பட் இதனுடைய சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% மயஸ்தீனியாவுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த நெஞ்சு பகுதியில் ஒரு தைமஸ்னு ஒரு உறுப்பு இருக்கும். அந்த தைமஸ்னு இருக்கிற உறுப்பு அதிகமாக வேலை செய்கிறதுனால தான் இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ மயஸ்தீனியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் யூஸ்வலாக ஒரு செஸ்ட் சிடி ஸ்கேன் பண்ணுவோம். அந்த சிடி ஸ்கேனில் தைமஸ்ன்ற உறுப்பு பெருசாக இருந்துச்சுன்னா, கட்டி இருந்துச்சுன்னா, அந்த கட்டி தான் இந்த மயஸ்தீனியாவுக்கு காரணம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், சின்ன ஓட்டம் மூலமாக ரோபோட்டை வந்து நெஞ்சுக்குள்ளே இறக்கி கம்ப்ளீட்டாக அந்த தைமஸ் ஆர்கனை ரிமூவ் பண்ணி தழும்பே தெரியாத அளவுக்கு நாங்கள் ஆப்ரேஷன் செய்வோம். நார்மலி இந்த ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு ஃபுல்லாக பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கோடு போடுவாங்க, நெஞ்சை ஓப்பன் பண்ணுவாங்க, ப்ளஸ் அந்த கட்டியை எடுப்பாங்க. பட் இப்போது நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லை. சின்ன ஓட்டம் மூலமாகவே ரொபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக அந்த தைமஸ் உறுப்பை எடுத்துடலாம். இதெல்லாம் மோஸ்ட்லி யங் பேஷண்ட்ஸ்க்கு வரும். 20லேருந்து 45 வயசுக்குள்ளே தான் myasthenia gravis காமன். அவங்களுக்கும் சின்ன ஓட்டம் மூலமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொபோட்டிக் சர்ஜரி மிகவும் உதவுகிறது.